ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பன்னீர் மசாலா தோசை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு செமையாக இருக்கும், சொல்லவே முடியாது. அந்த தோசையை இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோஸாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த நறுக்கின வெங்காயத்தை நான் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் அதிகமான குவான்டிட்டியும் போடணும். நமக்கு போடும்போது அதை பொடிசாகவும் நறுக்கி போடணும். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த மசாலாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஆல்மோஸ்ட் நம்ம போட்டு தெரியாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். வெங்காயம் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் கருவேப்பிலை ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகணும். 3 பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எதுக்கு சேர்க்குறேன்னா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், பொடிசாக நறுக்கி நான் அதையும் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஃபைனாக நல்லா வதங்கணும். அந்த போட்டிருக்க கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக கல் உப்பு போடக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னு, நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறதில்ல, நம்ம அப்படியே நம்ம ஆயிலை லைட்டாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி ஊற்றுனா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியாக வந்துடும், நமக்கு வந்து ட்ரையாக கிடைக்காது. ஸோ அதனால் தண்ணியை ஊற்றாமல் நம்ம வந்து பன்னீரை மட்டும் போட்டு ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட ஃப்ளேவர் மட்டும் தான் நமக்கு தெரியணும், அதோட நமக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம வீட்டு மிளகாய் தூள் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கோட அதோட ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர் போய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் நார்மலாக நம்ம எல்லா குழம்புக்கும் நம்ம அரைப்போம்ல, அந்த மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு பேக்கெட் 200 கிராம் பன்னீர் இருக்கும். அந்த பன்னீரை அப்படியே நான் துருவி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி துருவி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதை சாப்பிடும்போது நமக்கு நல்லா அந்த சாஃப்ட்னஸோடு இருக்கும். கட் பண்ணி போடாதீங்க, இந்த மாதிரி துருவி போடுங்க. ஸோ அந்த துருவின பன்னீரை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீர் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாலில் நம்ம செய்கிறதுனால நமக்கு ப்ரோட்டீன் நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வதக்கியாச்சு. நம்ம தண்ணி ஊற்றாமல் இதே மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றுனா நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியாக வரும். நமக்கு அந்த ஸ்டஃப் பண்ணும்போது தோசையில் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரையாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கணும் ஆயில்லையே. இந்த பன்னீர் மசாலா பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, சீக்கிரமாகவே நம்ம முடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நமக்கு வேலை முடிஞ்சிடும். 1 ஸ்பூன் கிட்ட நான் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். அந்த ஃப்ளேவருக்காக போகிறேன், நல்லாயிருக்கும் அந்த பட்டர் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யும்போது. ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் தோசையில் நம்ம போட்டு ஸ்டஃப் பண்ணி எடுக்க வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பன்னீர், அந்த வெங்காயம், அந்த போட்ட மசாலா எல்லாமே நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பன்னீர் மசாலா பார்த்திங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி இது செய்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லு நல்லா கமகமன்னு வருது. செய்யும் போதே சாப்பிட்ணும் போல் தோணுது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பன்னீர் மசாலா தோசை. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அடுத்து தோசையை ஊற்றி நம்ம ஸ்டஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். பேன் வச்சுக்கலாம், தோசை பேனு. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆனியன் வச்சு லைட்டாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். எங்கள் வீட்டு தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றினா தோசை எங்களுக்கு சாஃப்டாக வரும். ஒரு கரண்டி மாவு எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் தோசை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மசாலா நம்ம அதை உள்ளே வைக்கணும். அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். நம்ம வந்து தோசையை நம்ம வந்து திருப்பி போட மாட்டோம், அப்படியே டேரெக்டாகவே நம்ம உள்ள மசாலா வச்சு நம்ம வந்து அப்படியே மூடி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ஸோ அதனால் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் மசாலா நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம்.
நான் ஒரு பக்கம் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். ஒரு பக்கம் அப்படியே தோசையை நான் மடித்து நான் ரோல் பண்ணி வச்சிட போகிறேன். ஸோ அதனால் ஒன் சைடு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், தோசை ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் மசாலா நம்ம உள்ளே வச்சாச்சு. அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு தோசையை நான் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம மாவு நம்ம திரட்டிட்டு நம்ம வந்து நல்லா ஆல்மோஸ்ட் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் மசாலா நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம அதே மாதிரி திருப்பி போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை பார்த்தீங்கன்னா. ரெஸ்டாரண்ட்டே மிஞ்சுற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கமே போக மாட்டோம். வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுவோம். இந்த தோசையும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பன்னீர் மசாலா தோசை இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நானே என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் சட்னியோட இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.